ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சேர்ந்த சோலோ ட்ராவலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ காஷ்மீர்லேருந்து பேசுகிறேன். ஊருக்கு போல் தீபாவளிக்கு ஆக்சுவலி இங்கே தான் இருக்கேன். எப்போவுமே அது என்னன்னே தெரியல, சாரீ கட்டினா மட்டும் ஒரு நர்வஸாக இருக்குது, என்னன்னே தெரியல. மேபி எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ காஷ்மீரில் வந்து தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நம்ம வந்து ட்ராவல் கம்பெனி ரன் பண்ணுறோம், ரெஸ்டாரண்ட்டும் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊரில் எனி ஃபெஸ்டிவல் அப்படின்னா லால் சௌக்கில் தான் மெயினாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிளேஸ் தான் ரொம்ப மெயினான பிளேஸுங்க. இந்த ஊரில் டிரைவிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சீரியஸாகவே இந்த ஆட்டோக்காரங்களும் டக்குன்னு நிப்பாட்டிடுவாங்க. ரோடு க்ராஸ் பண்ணுறவங்களாம் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. ஸ்ரீநகர், முக்கியமாக ஸ்ரீநகரில் நீங்கள் வண்டி ஓட்டிட்டீங்க அப்படின்னா எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் வண்டி ஓட்டலாம். அந்த மாதிரி பிளேஸ் இருக்குது சீரியஸாகவே. இன்றைக்கி என்னென்னா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால இங்கே எங்கேயுமே பார்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ நானும் 2-3 இடத்துல ட்ரை பண்ணேன், பட் பார்க் பண்ண முடியல. ஸோ அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரவுண்டு மட்டும் காமிச்சிட்டு சாயந்தரம் போல் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு தேர் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ராமர், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் அந்த மாதிரி சாமி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃப்ளவர் ஷோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு நம்ம ஊரில் அதை டெய்ஸி ஃப்ளவர்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். செண்டு பூ அந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பூ ஃபுல்லாக கொண்டாந்து வச்சுருந்தாங்க. ஈவன் இந்த டைமில் டூரிஸ்ட்டுமே இந்த மந்த் வந்து யூஸ்வலாக அவ்வளோ கூட்டம் இருக்காது. ஏன்னா இந்த மந்த்து மிட்டுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த டைமில் நிறையா கூட்டம் வந்துச்சு. தீபாவளிக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குமாங்கிறதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ரெண்டாவது என்னென்னா, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மந்த் காஷ்மீரில் நீங்கள் பார்க்குறதுன்னா நவம்பர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஃபேவரட் மந்த்து. ஏன்னா இலையுதிர் காலமும் வந்து அந்த ஃபால் சீசன் இருக்கும் இல்லையா, அதுவுமே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்னோவுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி நவம்பர் தான் என்னோடய ஃபேவரட் மந்த்து. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்ட் சைடு மக்கா மார்க்கெட்டு. யூஸ்வலி இங்கே வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் முன்னெல்லாம். பட் இப்போல்லாம் டூரிஸ்ட் அப்படின்னாலே வந்து ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. அது எந்த மார்க்கெட் போனாலும், சண்டே மார்க்கெட் போனாலும், ஃப்ரைடே மார்க்கெட் போனாலும், மக்கா மார்க்கெட், லால் சௌக், எனி மார்க்கெட். ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டேன். டெம்பிள் வேறு போகணுங்க. இங்கே கோயிலெலாம் இருக்குது. கோயில் எக்கச்சக்க கோயில் இருக்குது. 1-2 இல்லை, எக்கச்சக்க கோயில் இருக்குது. சின்ன கோயிலாம் நிறையா இருக்குது. டெம்பிளுக்கு ஒன்றா பார்க்கலாம். யாராவது ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா தனியாக போகும்போது என்னென்னா நம்மளை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதோ எஜிபிஷனில் பொம்மையை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. சரி, ஓகே போகலாம். ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்லேருந்து என் ஸ்டாஃபையும் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வாங்க போயாச்சு. அந்த பட்டாசு எல்லாமே சிவகாசின்னு தான் போட்டிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம ஊர் பேரை இங்கே பார்க்கும்போது. அண்ட் அங்கே உள்ள ஸ்வீட் ஷாப்பில் என் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே வந்து லட்டு பாக்ஸ் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். ஏன்னா தீபாவளிக்கு ஸ்வீட் ஷேர் பண்ணுறது நம்மளோட கல்ச்சர் இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட் இது வந்து கோலம் போடுறது. ஏன்னா இதெல்லாம் போட்டு 5-6 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். அங்கே வந்து இந்த கலர் பொடி வந்து கொஞ்சோண்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் அதை வந்து 100 ரூபாய்க்கு விற்றுட்டானுங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அன்றைக்கி என் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தீபாவளிக்கு கூட நம்ம ஒர்க்கு தான் பண்ணுறோம். நம்ம மட்டும் இல்லை, உள்ள செஃப் இருக்கிறாங்க, வெயிட்டர் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாமே சாப்பிட்ணும், ஜஸ்ட் லைக் தட் ரிட்டன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே தீபாவளிக்கு ஒர்க் பண்ணுறோம். மார்னிங்லேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் நம்ம வெளியில் போகிறோம். இப்போ மணி 6:30. ஆனால் இருட் ஆகிடுச்சு. ஏன்னா வின்டரில் வந்து டே டைம் ரொம்ப கம்மி இல்லையா, அதனால் இருட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இங்கே வந்து விளக்கு மாதிரி எதுவுமே கிடைக்கல. யூஸ்வலி நம்மளுக்கு இங்கே மண் விளக்கு கிடைக்கும். பட் இந்த டைமில் வந்து லால் சௌக்கில் அந்த டெக்கரேஷன் டீம் வந்து கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து பெருசாக இந்த லைட்டெல்லாம் பெருசாக போடுறத விட எனக்கு குட்டி குட்டி விளக்கு ஏற்றுறது வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குட்டி குட்டியாக ஏற்றி வச்சேன். பட் அதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஏன்னா 4 விளக்கு, அது ரொம்ப குட்டியோண்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கூட ஒழுங்காக எரியலை. அதுவே 100 rupeesன்னு சொல்லிட்டாங்க.
ஆக்சுவலி இது நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மொத்தமே இங்கே எங்களுக்கு 4 கலர் தான் கிடச்சிது, வேறு கலர் கிடைக்கல, அதனால அதை வச்சு போட்டேன். அதோட இது என்னென்னா உப்பும் அரிசி மாவும் கலந்து போட்டேன், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டை கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டு என் ஸ்டாஃப் எல்லோரையும் நான் லால் சௌக் கூட்டிகிட்டு போனேங்க. ஏன்னா லால் சௌக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் செலிப்ரேஷன் டைமில். மார்னிங் பார்த்ததை விட நைட்டு பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே அந்த மண் விளக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மண் விளக்கு எல்லாத்தையுமே இங்கே தான் வச்சுருந்தாங்க. ஸோ செந்தூர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் மார்னிங் ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க, இப்போ வந்து கொஞ்சம் பிரித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிப்ஷனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க நம்ம சாரீ கட்டியிருக்கிறத. மார்னிங் நான் உங்களுக்கு ஒரு தேர் காமிச்சேன் இல்லையா, அந்த தேரை வந்து நைட்டு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கே நிறைய விளக்கு வச்சுருந்தாங்க. ஈவன் அந்த இடத்துல வந்து ஒரு யாத்ரி நிவாஸ்னே ஒரு ஆல்ரெடி இருக்குங்க, அது பெருசாக இருக்கும். ஆக்சுவலி உள்ள டெம்பிளே இருக்குது. நம்ம காலையிலேருந்து டெம்பிள் போல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த டெம்பிள் தான் போகணும். ஏன்னா கூட்டமாக இருக்கும் போது டெம்பிள் போகக்கூடாது. ஒரு மாதிரி சைலண்ட்டாக, ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலாக எனக்கு வந்து கோயிலில் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அங்கே நம்மளும் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், அங்கே ஆயில் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆயில் மட்டும் ஊற்றுங்க, விளக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அங்கே இருக்க ஆயில் எடுத்துகிட்டு வந்து அடி கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிட்டேன். பட் என்னென்னா அங்கே யாருமே வந்து பெருசாக தீபாவளி ட்ரெஸ் போட்ட மாதிரி தெரில. எல்லாருமே குளிருக்கு வந்து ஸ்வெட்டர், கேப் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நான் மட்டும்தான் சாரீ கட்டிட்டு, என் சாரீ வேறு ரொம்ப ஷைனிங்காக வேறு இருந்ததா, அதனால் எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன அங்கே நம்மளோட சாமி ஒரு கருப்பு சாமி, ஒரு சிவபெருமான், இந்த மாதிரிலாம் இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் இட் இஸ் ஓகே, எல்லா சாமியும் நம்மளுக்கு ஒன்று தாங்க. அண்ட் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. ரெண்டாவது என்னென்னா சேஃப்டி வைஸு எல்லாமே வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் ஆக்சுவலி என்ன நினச்சதுன்னா, ரொம்ப நார்மலாக இருக்கும், இவ்வளோ பீப்புளெலாம் இருக்க மாட்டாங்கன்னு. பட் என்ன விஷயம்னா, அங்கே நாட் ஓன்லி ஹிந்து பீப்புள், இவங்க நம்ம காஷ்மீரிஸுமே உள்ளே என்ட்ரு ஆகி விளக்கேற்றுறது கூட அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவே ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம ஒரு தீபாவளியை செலிப்ரேஷனாக பண்ணுறதை விட ஒரு ஒற்றுமையாக பண்ணுறது வந்து அது இன்னும் ஒரு சரியான ஃபீல் நிஜமாவே. எனக்கு வந்து இந்த தீபாவளி வந்து சம்திங் ரியலி ஸ்பெஷல். ஸோ அந்த இதை முடிச்சிட்டதுக்கப்புறம் அங்கே நான் சொன்னேன் இல்லையா கோயில், அங்கே போயிட்டு நான் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே வந்து நம்மளுக்கு பேர் தெரில, பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் சக்தி, அவ்வளோதான். சக்திமா அவங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பி வந்தாச்சு. நான் நிஜமாவே இந்த டேவை ரொம்ப ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணேங்க. ஸோ லால் சௌக் போயிட்டு வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட்லேயே கொஞ்சம் சாப்பாடும் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும். ஓகே, மணி 10 ஆச்சுங்க. பட் தீபாவளி வந்து நிஜமாவே நம்ம ஊர் அளவுக்கு இல்லாட்டினா கூட காஷ்மீரில் இந்தளவு செலிப்ரேட் பண்ணது வந்து பெரிய விஷயம் உண்மையாகவே. மத்தாப்பு வந்து கொளுத்துறதுக்கு மறந்துட்டோம், இப்போ கொளுத்த போகிறோம். சரி, நம்ம வந்து அந்த மேலே ஒன்று போகும் இல்லை, அது பேர் என்ன சொல்கிறது, வான வெடிக்கை, அது எவ்வளோ பெருசுன்னு தெரில. ஆனால் என்னென்னா இங்கே காஷ்மீரில் எங்களுக்கு கிடச்சது எல்லாமே சிவகாசின்னு தாங்க போட்டிருந்துச்சு. அப்பா, நம்ம ஊர்லேருந்து வர விஷயம் வந்து இங்கே லேட் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா நம்ம நெய்பர் எல்லாருமே காஷ்மீரிஸ், ஆனால் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க அங்கே. ஏன்னா நம்மள மாதிரி புது ட்ரெஸ் போடல, பலகாரம் பண்ண, அவ்வளோதான். மற்றபடி அவங்களும் நம்ம கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, ப்ளே பண்ணுறது, பட்டாசு வெடிக்கிறது எல்லாமே ரொம்ப ஜாலியாக பண்ணுறாங்க. இன்னுமே வந்து வெடி வச்சுட்ருக்காங்க. எங்கள் பக்கத்தில் அங்கே பாருங்க கூட்டணிக்கு தான்
சரி ஓகே நம்ம கிளம்பலாம், ரொம்ப லேட் ஆச்சு. இன்ஸ்டாகிராம் லைவ் நான் அப்பப்போ வருவேன். நீங்கள் சிந்து சோலோ ட்ராவலர் அதே தான் இன்ஸ்டாகிராமும், சிந்து சோலோ ட்ராவலர் அஃபிஷியல். அப்பப்போ நைட் டைம் இன்கேஸ் தனியாக ட்ரைவ் பண்ணும்போது நான் இன்ஸ்டாகிராம் லைவ் வருவேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் என் கூட லைவாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இது வந்து லோக்கல் லால் சோக் மார்க்கெட்டுங்க. இங்கே வெடி வெடிக்கிறாங்களா? ஏன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வெறும் கன் ஷூட் மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வெடி சத்தம் கேட்குறது கொஞ்சம் லீகலாக தான் இருக்குது. பட் இட் இஸ் ஓகே. பட் ஓகே, மணி 10:45 ஆயிடுச்சுங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பை. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மணி ஆல்மோஸ்ட் 11 மணி ஆகுது. பட் இட் இஸ் ஓகே. நம்ம ஊர் அளவுக்கு இல்லாட்டினா கூட அட்லீஸ்ட் 50% வந்து ஓரளவு காஷ்மீரில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரெண்டாவது என்ன, காஷ்மீரில் தீபாவளியை இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சீரியஸாக. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி வருஷம் நான் ஊருக்கு போகல. அதுக்கு முன்னாடி வருஷம் நான் வந்து ட்ரெக்கிங்கில் இருந்தேன். ஸோ அதனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த வருஷம் வந்து ஐ ரியலி என்ஜாய்ட். பட் ஸ்டில் நம்ம ஊர் நான் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது சம்டைம்ஸு. ஸோ ஓகே, என்னோடய தீபாவளி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் யா, எல்லாருமே வந்து சேஃபாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் காஷ்மீர் வரீங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே சொல்லிவிட்டு நான் நம்ம டைலாக மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். வெல்கம் டு காஷ்மீர்.